இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன்ன்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண் கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்மளோட கத்திரிக்காய் செடிக்கு தாங்க கொண்டு வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்க இந்த ஃபர்டிலைசர் நிறைய வேலைகள் செய்யுங்க. என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஈஸியான காய்கறியில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நாற்றெடுத்து வளர்க்கக்கூடிய செடிங்க. அதில் வந்துட்டு சவாலான செடி எதுன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காயில் வந்துட்டு நிறைய எஃபெக்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதாவது பூச்சி தாக்குதல் பட்டுன்னு அண்டிடும். அடுத்தது பூக்களே வைக்காது. காய்கள் வந்தாலும் பிஞ்சிலேயே பழுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த கத்திரிக்காய் செடியை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க ஃபர்டிலைசர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான ஃபர்டிலைசர் தான், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர். என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கஞ்சி தண்ணி, நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, கூட வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 வாழைப்பழத்தோலை சேகரிச்சுக்கோங்க. இது கூட ஃப்ளாக் சீட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஆலி விதை இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு எடுத்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா 20 ரூபா பேக்கெட் விற்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை அந்த கஞ்சி தண்ணிலையோ இல்லை அரிசி கழுவுற தண்ணிலையோ ஒரு 4 நாள் நிழல் பாங்க நேரத்தில் ஊற வச்சுருங்க. 4 நாளைக்கு அப்புறம் ஒரு 10 லிட்டர் தண்ணி கலந்து நீங்கள் வந்துட்டு எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்க வேண்டிய இந்த ஃபர்டிலைசரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம் சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது, நைட்ரஜன் சத்து இருக்குது, அதுக்கு அடுத்தது கால்சியம் சத்தும் நிறைய இருக்குது, அயன் சத்தும் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடியில் வந்துட்டு பூச்சி தாக்குதலை வர வைக்காமல் தடுக்கும். அதே மாதிரி நிறைய பூக்கள் வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும். பூக்கள் எல்லாமே காய்களாக மாறுறதுக்கும் உதவி செய்யும். நிறைய புதிய துளிர்கள் பக்க பிரான்ச்சஸ் எடுக்கிறதுக்கு உதவி செய்யும். அதே மாதிரி வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். மண்ணை நல்ல திடமான மண்ணாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இத்தனை சத்துக்கள் இருக்க இந்த ஃபர்டிலைசரில் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.